கர்த்தர் நல்லவர். 37 years of God's faithfulness. ஆமென். 37 வருடங்கள் ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். 37 வருஷம் மட்டும் இல்ல, அவர் வருகை பரியந்தம், பூமியின் கடைசி பரியந்தம் நம்மை அழைத்தவர். இந்த ஊழியத்தை நடத்திட அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எத்தனையோ வீடியோக்கள் இன்னைக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்றாங்க. எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ காரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கு அது ரொம்ப ட்ரெண்டா மாறிடுச்சு. ஆனால் இந்த சாட்சி வீடியோ அப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை அசைக்கிறதாய், எங்களையும் உம்முடைய ஊழியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறதாய், எங்களை உந்தி தள்ளுகிறதா ஆண்டவரே, இந்த சாட்சி உமக்கு மகிமையா இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல தெய்வமே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான ஊழியரை அழைத்தி, ஆண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தி, ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆண்டவரே, உண்மை உள்ளவராய், போதுமானவராய், சர்வ வல்லவராய், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்ததை போல ஆண்டவரே இந்த ஊழியரையும் அழைத்து இந்த ஊழியத்தில், இந்த கனமான ஊழியத்தில் ஆண்டவரே இதுவரைக்கும் பயன்படுத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்திருக்கிறீர். அவருடைய அந்த ஊழியத்தின் சாட்சி, ஆண்டவரே, அவருடைய அனுபவங்கள், அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கட்டும். எங்களை ஆண்டவரே உம்முடைய பக்தி வைராக்கியத்திற்கு நேராயங்களை நடத்தட்டும், உந்தி தள்ளட்டும். எங்களுக்குள்ள எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, பார்க்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய், அடுத்த தலைமுறை ஊழியர்களுக்கு ஆண்டவரே ஊழியம் என்றால் என்ன என்பதை காண்பிக்க கூடியதாய் இந்த சாட்சி, இந்த காரியம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வீடியோக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை நடத்தி வந்தவர் நீர். ஆண்டவரே, மேடுகள், பள்ளங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றிலும் நடத்தி வந்தவர் நீர். ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இந்த வீடியோ ஆண்டவரே மாறட்டும். அநேகரதை காணட்டும், அநேகர் எழும்பட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். திருமங்கலம் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் ஏஜே கிறிஸ்டோபர். எங்களுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம். எனக்கு ராத்திரி இன்னைக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னுடைய சுபாவம் ராத்திரி தனிமையாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்கும், பயமாக இருந்துடும். ஏன்னா வில்லேஜுங்கிறதுனால அந்த பேய் பிசாசு. அப்போ எங்கள் அப்பா எப்போ வருவாங்க என்னன்னு தெரியாது. பின்னால் மண்டான்னு ஒரு அடி விடும் கம்பு வச்சு. அதனால் நாங்கள் 4 பேருமே நினச்சதும் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வரும். ஏன்னா சின்ன வயசில் ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பாங்க. எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவ்லாம் வந்துச்சுன்னா சங்கீதம் படிக்கணும், வசனம் படிக்கணும். வசனம் சொல்கிறவங்களுக்கு நான் என்ன செய்வேன், 5 பைசா தருவேன், 10 பைசா தருவேன் சொல்லுவார். அதுக்காகவே நாங்கள் எதிர்பார்த்து பக்தி இல்லாத நேரத்தில் நம்ம அந்த வசனத்தை படித்தது இப்போ மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது. அதாவது பேர் ஜெயந்த் கிறிஸ்டோபர்னு வச்சுருக்காங்க முதல்ல பேர். ஆனால் அந்த ஜெயந்துங்கிறத ஜே இன்சில் மாத்திரம் வச்சு ஸ்கூலில் சேர்க்கும்போது ஜெயந்துன்னு போடாமல் ஏஜே கிறிஸ்டோபர்னிட்ட என்ன செஞ்சாங்க, அட்மிஷன் போட்டு அப்படியே என்ன செஞ்சிச்சு மாறிடுச்சு. எங்களுக்கு தெரியும் தப்பு செய்தது யாருன்னு தெரியும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், காமிச்சு கொடுக்க மாட்டோம். ஆனால் எல்லாரும் அடி வாங்குவோம். புஷ்பத் பவன்னிட்டு ஒரு சார் உண்டு, அவர் 6ஆம் கிளாஸ் எடுப்பார். கண்டிப்பாக 4. அவர் நல்லா என்ன செய்வார், அவர் இடைங்குடி தான், இடைங்குடி அந்த பக்கம் இருந்தவர் தான். அவர் நல்லா என்ன செய்வார் இருப்பார். அப்படி நினச்சிட்டு இப்படி ரேசாக உட்காந்து இப்படி பார்த்தேன். என்னங்க பார்க்க அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் டேனியல்னு ஒருத்தர் இருந்தார், குண்டலோட பையன். ஏன் மண்டையில் ஒரு போடு போட்டினாரு. அவனும் மெதுவாக கொட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கலாம். பழமும் ஒன்று போட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்போ எங்கள் அப்பா சொல்லு, நீ தான் கொடுக்க மாட்ட, நீ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டா, அவ்வளோ பூசணம் மொத்த தூரம் தான் போனா, திண்டுட்டா போயிருக்கான்னு அது சந்தோஷப்படுத்தி அந்த எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க, இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சாமி கும்பிட்டு கொண்டு வர்றது எந்த பொருளும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம்.
அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. அப்படி சாமி ஆடிட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது நின்றுடுவான். வீட்டை கிராஸ் பண்ணி போகாது. போகிறதுக்கு பயப்படும். 500க்கு 288. அந்த வருஷம்தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுது, 300 பேர் இருந்தால் தான் டீச்சர் ட்ரைனிங்கும் எடுக்கணும். அந்த மாதிரி. எங்கள் அப்பா மெட்ராஸுக்கு எங்கள் சொந்தக்காரர்கிட்ட ரூபாயை கொடுத்து அவர்கிட்ட ஒரு 2000 ரூபா அப்போ கொடுத்தாங்க. 2000 ரூபா கொடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி. அப்போ இங்கே இருக்கும்போதே நான் கடையில் என்ன செய்வேன், எடையை குறையா போடுறது, எடையை இந்த பேப்பர்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன செஞ்சுருவேன், 4 கிலோ இருந்தால் 3 கிலோ இருந்தால் சொல்லுவேன் எடையை. நீ இன்று மரித்தால் எங்கே போவாய், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சரிதா, நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் இன்று நீ மரித்தால் எங்கே போவாய். அந்த ஆற்றுல தான் ஞானஸ்நானம். சர்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தான் போனோம். நடந்து போகும்போது ட்ரம் அடித்து பாட்டு பாடி எல்லாரும் பார்க்க முடியா தான் கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி கடையை சாத்திட்டு அப்புறம் போன பிறகு அந்த குடோன்லேயே அரிசி மூடையிலையோ சாக்கு மூடையிலையோ எதில் எந்த பருப்பு மூடையிலையோ முழங்கால் போட்டு நானும் அவனும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுறேன். நல்லா ஜெபம் பண்ணோன்னே என்ன செய்ய, எனக்கே வித்தியாசமாக தரிசனங்கள்லாம் வருது. தேவதூரில் நிற்கிற மாதிரி. அப்படி ஒரு பேக்கரி வச்சு அந்த பேக்கரியில் உள்ள வருமானம் முழுதுமே சர்ச்சுக்கு, இஸ்ரவேலுக்கு உன்னை அடையாளமாக்கினேன். எனக்கு எஃப்எம்பிக்கு போகணுன்னு ஒரு ஆசை, மிஷினரியாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் முன்னால் பாவத்தில் ஜீவித்தோம். சரிதா, அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது பிராண்டின்னு தெரியுது. ஆனாலும் அவர் ஊற்றி குடிக்கும் போதெல்லாம் என்னை குடிக்க சொல்வார். கோர்ட்டில் உள்ளவர் நீதிபதி எவருனாலும் கிடையாது. அவர் சொன்ன பிறகு அவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னு சொன்னாலும் தருவேன். நமக்கு மேலானவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அப்படின்னு எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே தூக்கிகளை பொத்தினு போட்டு, இயேசு உள்ளே வந்துட்டாருன்னா ஒரு மாற்றம் வருது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பின் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்கு பின் என்ற நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கும். அந்த நிகழ்ச்சியிலே நாம் பலவிதமான நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 12:1 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், வேதத்தில் பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை, அவருடைய சாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிபி என்ற நிகழ்ச்சியிலே, கிறிஸ்துவுக்கு பின் என்ற நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகள் இதில் அடங்கியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே தற்பொழுது இருக்கிறதான தேவ மனிதர்கள், விசுவாசிகள், அவருடைய வாழ்க்கை குறித்ததான சாட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் இந்த நாளிலே நாம் ஒரு தேவ மனிதருடைய சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அந்த தேவ மனிதர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து மதுரையிலே வேதாம கல்லூரியிலே பயின்று, அதற்கு பின் திருமங்கலத்தில் வந்து தனியாக ஒரு சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டு ஒரு சாட்சியான வாழ்க்கை, ஒரு சாட்சியான ஊழியத்தில் இருக்கிறதான ஒரு தேவ மனிதருடைய சாட்சியைத்தான் இப்பொழுது நான் பார்க்க இருக்கிறோம். அவர் வேறு யாரும் அல்ல, திருமங்கலம் அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய தலைமை போதகர் ரெவரண்ட் ஏஜே கிறிஸ்டோபர் அவர்கள்தான். இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஆன சில சாட்சிகளை நான் கேட்க இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை சொல்லும் பொழுது அந்த சாட்சிகள் பல தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் மற்றுமாய் விசுவாச பிள்ளைகளுக்கும் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை குறித்ததான சில காரியங்களை குறித்து நான் உங்கள்கிட்ட கேட்க இருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் உண்மையிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காய் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்கள் அம்மா அப்பா குறித்து உங்களுடைய இதை சொல்லுங்கள் பாஸ்டர். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம் காரிகோயில் என்றதான ஒரு கிராமத்தில் 1953 டிசம்பர் 2 பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், எங்கள் அம்மா ஆசிரியர் இல்லை, படிக்காதவங்க தான், கொஞ்சம் படித்தவங்க. ஆனால் அவங்களுக்கு சொந்த ஒரு நாசிரியத்து. எங்கள் அப்பாவுக்கு சொந்த ஒரு ஆனைக்குடி, அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் காரிகோயில். அவங்க காரிகோயிலில் வேலை பார்த்ததுனால அங்கே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். அங்கே தான் வளர்ந்தோம். அங்கே தான் பிறந்து நாங்கள் வளர்ந்து நாங்கள் மாத்திரம் நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா எங்களை பக்தி வைராக்கியமாக வளர்த்தாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா பேர், உங்கள் அப்பா பேர் சொல்லுங்கள் பாஸ்டர். எங்கள் அப்பா பேர் அமிர்தமணி, எங்கள் அம்மா பேர் விக்டோரியாள். உங்களுடைய உடன் பிறந்தவர்களை பற்றி சொல்லுங்கள். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, அவங்களுடைய காரியங்களை கொடுத்து. என் கூட பிறந்தது மொத்தம் 6 பேர். எனக்கு மூத்தது ஒரு சகோதரி, பேர் ஸ்டெல்லா. 2வது நான், என் பேர் கிறிஸ்டோபர். 3வது ஒரு சகோதரர் அகஸ்டின். 4வது ஒரு தங்கை, அவ பேர் ஜாஸ்மின் லில்லிபாய். இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் லேட்டாக பிறந்தாங்க ஒரு சகோதரர், அவன் பேர் கிங்ஸ்லி. அடுத்தது மெண்டல்சன். நாங்கள் 6 பேர். அதில் 3 பேர் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் 3 பேர் இருக்கோம். நான் ஒன்று, அதுக்கு பிறகு என்னுடைய தம்பி கிங்ஸ்லி, என்னுடைய தங்கச்சி லில்லிபாய். இந்த 3 பேரும் நாங்கள் இப்போ இருக்கோம். உங்களுடைய குடும்ப நிலை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் பிறக்கிறதுக்கு பின்னாடி எப்படின்னு சொல்லுங்கள். எங்களுடைய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம். வயல்காடு, கொல்லாமரத்தோப்பு. கொல்லாமரம்னா இந்த முந்திரி பருப்பு தோப்பு, புளிய மரத்தோப்பு, இது எல்லாமே எங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய சொத்து, அல்லாது எங்கள் தாத்தாவுடைய சொத்து இருந்துச்சு. எங்கள் தாத்தா பேர் பேரின்பம். அதனால் அவங்க சொத்து எல்லாம் இருந்ததுனால இவ்வளோ வசதியாக நாங்கள் இருந்தோம். வசதியாக எங்கள் குடும்பம் இருந்துச்சு. அப்போ எனக்கே தெரியும், நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட போய், எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு நேரமும் ஓய்வு இல்லாத வேலை செய்வார். நல்லா சுறுசுறுப்பான ஒரு ஆள். அதனால் லீவ் விட்ட உடனே சனி ஞாயிறு ஏதாவது லீவ் இருந்துச்சுன்னா உடனே நாங்கள் என்ன செய்வோம், வயலில் போய் அதை பார்க்குறதுக்கும் புளிய மரத்தை பறிச்சுட்டு கொண்டு வர்றதுக்கும் இப்படி நல்ல வசதியான குடும்பமாக, நல்ல குடும்பமாக இருந்தோம். அதனால் எங்கள் அம்மா அதை என்ன செய்யலை, அதை பாதுகாக்க அவங்களுக்கு தெரியலை. சொல்லப்போனால் எங்கள் அம்மா ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு ஆள். யார் என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் வேணும்னு கேட்டால் உடனே என்ன செஞ்சுருவாங்க, தனக்கு இருக்கோ இல்லையோ அதை என்ன செஞ்சுருவாங்க, உடனே கொடுத்துருவாங்க. சொல்ல வேணும்னா யாராவது பைத்தியம் பிடிச்சி அல்லது அவனுக்கு புத்தி மாறாட்டமாக இருந்து எவனாவது வந்தால் வில்லேஜ் உடனே அந்த பயிலெல்லாம் கள்ளத்திக்கறி வேணுவேன். அப்போ இவங்க அவனுங்களை பார்த்து கூப்பிட்டு வந்து வீட்டில் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து துணியெல்லாம் மாற்றி இவங்களே என்ன செய்வாங்க, பராமரித்து 1 வருஷம் 2 வருஷம் இப்படி பராமரித்து, அதுமாரி யார் கஷ்டப்பட்டு வந்துருக்கிறதாலும் உடனே நினைச்சிடுவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. அது தர்மம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறது தான். ஆனாலும் சொந்த குடும்பத்தை அதிகமாக அவங்க பேணாமல் வெளியுள்ள குடும்பத்துக்கு தான் ரொம்ப அதிகமாக என்ன செய்தாங்க, உதவி செய்ததுனால சொத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அதுபோல் எங்கள் அப்பாவுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படும் போது அது ஜாயிண்ட் சொத்தாக இருந்ததுனால அவங்க அதை சேல்ஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சாங்க.
இப்படி அந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ச்சு, காலியாகி வந்துச்சு. ஆனால் ஊரில் நல்ல மதிப்பு உள்ள குடும்பம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அப்பா வந்து காலையில் அந்த வில்லேஜ்லேயே தோட்டம் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன செய்வார், விவசாயம்னா வாழைத்தோட்டம், இதுக்கு வாழை தான் போடுவாங்க பெரும்பாலும். அது தோட்டத்துக்கு என்ன செய்வாங்க, தண்ணி இறைக்க போகிறது முதல்ல கை வச்சு தான் இறைக்கணும். அந்த ஒரு மூங்கில் குச்சி மாதிரி நீளமாக இருக்கும், அதை வச்சு தான் இறைச்சி தண்ணி ஊற்றி என்ன செய்வாங்க, தண்ணி பாய்க்கணும். அப்புறம் மாடை கட்டி வச்சு என்ன செய்வாங்க, தண்ணி இறைப்பாங்க. அப்போ எங்களை லீவ் வரும்போது எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. என்னை காலையில் எழுப்பி நீ தான் என்ன செய்யணும், தண்ணி பாய்க்கிறதுக்கு வரணும்னுட்டு என்னை என்ன செய்வாங்க, கூப்பிட்டு போவாங்க. நான் போவேன் வாழைத்தோட்டத்தில். எனக்கு ராத்திரி நிற்க கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னுடைய சுபாவம் வந்து ராத்திரி தனிமையாக நிற்கிறதுக்கு பயமாக இருக்கும். அதனால் சில நேரங்களில் பயம் வரும்போது நான் என்ன செய்வேன், திடீர்னு அங்கே நிற்கும் போதே தேள் கடிச்சு விட்டு இது என்ன செய்து பூராங்கடிச்சு விட்டுன்னு கையோன்னு கத்திடுவேன். உடனே என்ன செய்வாங்க, கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீ வேண்டாம் பண்ணிட்டு என் தம்பியை கூப்பிட்டு வருவாங்க. அவன் பேர் ஆஸ்டின், அவன் நல்ல தைரியசாலி. இந்த இடத்துல என்ன செய்வான், இப்போ உடனே அவனை கூட்டிகிட்டு வருவாங்க. அவனை கூப்பிட்டு வந்து என்ன செய்வாங்க, பகலில் நான் என்ன செய்வேன், ராத்திரி எனக்கு அந்த பயந்த சுபாவம் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று பார்த்த உடனே பயமாக இருந்துடும். ஏன்னா வில்லேஜுங்கிறதுனால அந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் செத்தவன் அந்த பக்கம் நிற்கான், அந்த பக்கம் நிற்கான், இப்படிலாம் சொல்லி கொடுத்தோடனே அது எனக்கு என்ன செய்யும், வாழைத்தோட்டத்துக்குள்ளே போகும்போது, ஏன்னா இருட்டாக இருக்கும் வாழைத்தோட்டத்துக்குள்ளே, வெளிச்சமே இருக்காது. அப்போ அந்த வெளிச்சம் இல்லாத இடத்துல எனக்கு பயமாக இருந்தோடனே நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு தந்திரத்தை அந்த காலத்தில் என்ன செய்வேன், சின்ன வயசில் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன். இதுதான். அதனால் என்னையை விட்டுட்டு என் தம்பியை கூப்பிட்டு போவாங்க. பிறகு பசுமாடு வச்சுருந்தாங்க. அந்த பசுமாட்டுக்கு இறைக்காக உடங்காய், அந்த உடையில் உள்ள காயை எங்கள் அப்பா என்ன செய்வாங்க, உழுப்புவாங்க, கீழே விழும். அதை நாங்கள் என்ன செய்வோம், பிறகு கொண்டு வருவோம். இப்படி சோம்பேறி எங்களை என்ன செய்யலை, வளர்க்கலை. ஆனால் சில நேரங்களில் நான் தான் என்ன செய்வேன், ரொம்ப சேட்டை பண்ணுவேன். எப்படின்னா, நீங்கள் முன்னால் போங்க நான் பின்னால் வருவேன்னு சொல்லுவேன்னா போக மாட்டேன் தோட்டத்துக்கு. ஆனால் மற்ற இளையும் போயிடுவான், இளையும் பின்னால் போயிடுவான். அப்புறம் வந்தோடனே எனக்கு என்ன செய்யும், அதுக்குள்ளே பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும், அடி வளர்த்துருவாங்க, ஏண்டா வரலன்னுட்டு. அதையும் வாங்கிட்டு என்ன செய்வேன் இருப்பேன். அப்புறம் அந்த சீட் விளையாடுறது, கார்ட்ஸ் விளையாடுறது காசு வச்சுலாம் விளையாடுறதில்ல, ஃப்ரீயா நிறைய பேர் உட்காந்து வந்து விளையாடும்போது நான் இருப்பேன். ஆமாம், நான் உட்காந்து நானும் விளையாடுவேன். அப்போ எங்கள் அப்பா எப்போ வருவாங்க என்னன்னு தெரியாது. பின்னால் மண்டாவான்னு ஒரு அடி விடும் கம்பை வச்சு. உடனே உடனே உங்கள் அப்பா ஆடினோடனே எனக்கு அடிச்சு போட்டு எங்கே உடனே தெரியாது, நானே ஓடிடுவேன். இப்படி பல தடவை என்ன செய்யும் நடக்கும். ஆனால் அந்த பழக்கத்தை என்ன செய்யலை, விடலை. அந்த பழக்கம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இதுதான் அப்படி. அப்புறம் என்ன செய்தோம், அந்த எலிமெண்ட்ரி முடிஞ்சு ஹைஸ்கூலுக்கு போனோம். ஹைஸ்கூலுக்கு போகும்போது இடையங்குடி இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது, முன்னால் ஹைஸ்கூலாக இருந்துச்சு. அந்த ஹைஸ்கூலாக இருக்கும்போது அங்கே என்ன செய்தாங்க, எங்களை கொண்டு சேர்த்தாங்க. ஹைஸ்கூலுக்கு போகும்போது நடந்து தான் போகணும். அப்போ சைக்கிளோ இது கிடையாது, ஒரே ஒரு பஸ் வரும் 7 மணிக்கு என்னதோ, அது போகிற காசு கிடையாது. அதனால் நாங்கள் 4 பேருமே நினச்சதோம் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வரும். தேரி காட்டில் ஓடி நடக்கணும். 8 கிலோமீட்டர்னா போக 8 கிலோமீட்டர், போக 8 கிலோமீட்டர், வர்றது. ஆமாம், நடந்து தான் வரணும். ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து ஸ்கூல். ஆமாம், அந்த கொல்லாமரத்து தோப்புக்குள்ளோடி பனங்காட்டுக்குள்ளோடி நடந்து ஸ்கூலுக்கு நினச்சோம். காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும், 8:30 ஸ்கூலு. காலையில் 7 மணிக்கு நினச்சோம்னா ஒரு தூக்குவாளியில் கஞ்சி துவையல் இல்லைன்னா ஊறுகாய் இதை வச்சுருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு மத்தியானம் ஆகாரம். காலையில் இங்கேருந்து நினச்சிடுவோம் 7 மணிக்கு கஞ்சி குடிச்சு கிளம்பிடணும். ஆமாம், 8 கிலோமீட்டர். ஆமாம், 8 கிலோமீட்டர் நடந்தால் போனோம். நடந்து போய் அதுக்கும் அந்த ஸ்கூலில் கரெக்டான நேரத்துக்கு போகணும், இல்லைன்னா வெளியே முழங்கால் போடணும் டைம் பிந்திருச்சுன்னா. ஏன்னா 8:00லேருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டடி. அப்போ அதுக்கெலாம் கரெக்டாக என்ன செய்வோம், போய் அந்த ஸ்கூல் நாட்களில் என்ன செய்வோம் நிறைவேற்றணும்.
நல்ல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க. ஆமாம் நல்ல ஒரு இரக்கமுள்ள ஒரு தாயினுடைய வயிற்றில் ஆமாம். ஏன்னா சின்ன வயசில் ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பாங்க. எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த லீவ்லாம் வந்துச்சுன்னா சங்கீதம் படிக்கணும், வசனம் படிக்கணும். படித்தாதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. அதனால் எனக்கு ஒரு நிறையா சங்கீதங்கள் எனக்கு சேர்ந்துச்சோம். 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம், 120, 121, 150, அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், இது எல்லாமே என்ன எனக்கு தரவு பண்ணாங்க அந்த நேரங்களில். சிறுவயதிலிருந்தே நீங்கள் அந்த வேதத்தினுடைய ஆமாம், வேத அறிவு. ஆனால் அந்த அளவுக்கு பக்தி கிடையாது. இருந்தாலும் வேதத்தை குறித்து, ஏன்னா அந்த நேரம் எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சு தான், அந்த சர்ச்சு இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு அப்போ பைசா 1 பைசா 2 பைசா இந்த இப்படி தான் நாணயம் பைசா தான் இருந்துச்சு. அப்போ எங்கள் சித்தப்பா தான் அங்கே கேத்திஸ்ட்டு. நாங்கள் ஒரு குடும்பம் தான் போனோம். இப்போ நாங்கள் 4 பேர் போனால் ஜெபம் நடத்த முடியும். அதனால் என்ன செய்வோம்னா, இன்றைக்கி வசனம் சொல்கிறவங்களுக்கு நான் என்ன செய்வேன், 5 பைசா தருவேன், 10 பைசா தருவேன் என்ன சொல்லுவார். அதுக்காகவே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படியோ வேதத்தை படிக்க பார்த்து ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அது என்னச்சோம் சந்தோஷமா. அந்த நேரம் ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு. அதாவது வேதத்தை படித்தோமே தவிர இப்போ தான் தெரியுது காலத்தை நம்ம அந்த நேரம் பிரயோஜனப்படுத்தான் போயிட்டோமேனிட்டு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த பக்தி அந்த நாட்களில் என்ன செய்யலை, பக்திக்காக அதை செய்யலை. சாப்பிடணுமே மத்தியானம் அப்படிங்கிறக்காக என்ன செய்வோம், படித்து ஒப்பிச்சு அதுக்கு என்ன செய்வோம் சாப்பிடுவோம். இப்படி நடந்துச்சு காலம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுடைய பெற்றோருடைய கட்டாயத்தின் பேர வேதம் படித்ததாக சொன்னீங்க. அப்படி வேதத்தினுடைய அறிவு சிறுவயதிலே உங்களுக்கு இருந்ததன் காரணமாக தற்பொழுது நீங்கள் ஒரு போதகராக இருக்கிற காரணத்தினால அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அது மிகவும் பிரயோஜனமாக இருக்குது. அதுதான் அதை படித்தது இப்போ நமக்கு அது அந்த பக்தி இல்லாத நேரத்தில் நம்ம அந்த வசனத்தை படித்தது இப்போ மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது. கட்டாயத்தின் பேரில் படிச்சிங்க. ஆமாம், வேத வசனங்கள் உங்களுக்கு ஆமாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் ஏஜே கிறிஸ்டோபர் அப்படின்னு சொன்னீங்க. சரி. ஜெயந்த் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பேரும் உங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஏஜே கிறிஸ்டோபர் அப்படின்னு இதற்காக சொல்கிறீங்க. ஜெயந்த் கிறிஸ்டோபர் என்ற பெயர் எப்படி வந்துச்சு, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பேர் ஜெயந்த் கிறிஸ்டோபர்னு வச்சுருக்காங்க முதல்ல பேர். ஆனால் அந்த ஜெயந்துங்கிறத ஜே இன்சியலை மாத்திரம் வச்சு ஸ்கூலில் சேர்க்கும்போது ஜெயந்துன்னு போடாமல் ஏஜே கிறிஸ்டோபர்னிட்டே என்ன செஞ்சாங்க அட்மிஷன் போட்டு அப்படியே என்ன செஞ்சிச்சு மாறிடுச்சு. அந்த ஜெயந்துங்கிறது மறைஞ்சு போச்சு. அப்போ அது விளக்கம் கேட்கும் போது தான் அது ஜெயந்துன்னு நம்ம என்ன செய்யணும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம, அதனால அந்த பேர் மறைஞ்சிருச்சு. ஆமாம், அதனால ஏஜே அப்படின்னு தான் என்ன செய்யணும் அது என்ன செய்யுது முடியும் வரைக்கும் அது ஜெயநீட்டே என்ன செஞ்சு வந்துருச்சு. அதான் காரணம். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் லைஃப்பை பற்றி சொன்னீங்க. நீங்கள் எங்கே ப்ரைமரி ஸ்கூல் எங்கே படிச்சிங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்கே படிச்சிங்க, அப்புறம் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது நடந்த நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது நீங்கள் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட் பிரைமரி ஸ்கூலில் தான் ஆரம்பத்தில் ஊருக்குள்ளே இருந்துச்சு. அது மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு ஆரம்ப பள்ளி. அதில் தான் 5ஆம் கிளாஸ் வரையும் படித்தேன். அதுக்கப்புறம் இடைங்குடியில் கால்டுவெல் ஸ்கூலு சிஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட்டில். அது எப்படின்னு தெரியல, ஆனால் சிஎஸ்சியோட அந்த சர்ச்சோ எல்லாம் வரிசையாக தான் இருக்கும். அந்த இது பெரிய ஸ்கூலு. அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாமே அங்கே தான் வருவாங்க. அங்கே தான் 5ஆம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அங்கே தான் படிச்சு. அப்போ படிக்கும்போது எங்கள் செட்டு கொஞ்சம் மோசமான செட்டு தான். இந்த எங்கள் கிறிஸ்டின் காலனி போது அந்த பக்கம் 6-3 அங்கே இருக்கார்ல இவர் தன்ராஜ், அவன் என் கூட படித்து வந்தான் தன்ராஜ். அப்போ அந்த தன்ராஜ் அவன் நிறைய இந்த பழம் கொண்டு வருவான், ஆதம் பழம் கொண்டு வருவான், சப்போட்டா பழம். அவங்க பாட்டி வீட்டில் இருந்தால் படித்தது.
அவங்க பாட்டி வீட்டில் நிறைய விளையும். தன்ராஜ் அது அவங்கள சேர்ந்து ஒரு செட் இருக்குது, ஹெர்பர்ட்டு, அப்புறம் தமிழ்ச்செல்வன், இப்படி அவங்க ஒரு செட்டு. நான் சேட்டை பண்ண மாட்டேன், ஆனாலும் என்ன இன்க்ளூட் ஆக்குவாங்க, யார்ட்டும் சொல்லக்கூடாது, சொன்னால் தொலைச்சி போடுவோன்னுட்டு. ஏன்னா நான் தான் முன்னால் போகணும் லைனில், எல்லாத்தோட ஷார்ட்டாக நான் தான் இருப்பேன் அந்த கிளாஸில். அப்போ எங்கே போனாலும் நான் தான் என்ன செய்யணும், முன்னாடி போகணும். முதல் நான் தான் போகணும். முதல் கேட்குறது எங்கிட்ட தான் கேட்பாங்க. அவன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் யார் செஞ்சான்னு கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க. யாருமே என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் அடி கொடுப்போம்பாங்க. எல்லாருமே அடி வாங்குவோம். எங்களுக்கு தெரியும் தப்பு செய்தது யாருன்னு தெரியும், ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், காமிச்சு கொடுக்க மாட்டோம். ஆனால் எல்லாரும் அடி வாங்குவோம், எல்லாரும் முழங்கால் போடுவோம். எந்த தண்டனை கொடுத்தாலும் எல்லாருமே என்ன செய்வோம், வாங்கிடும். ஆமாம். அப்போ டேனியல்னு ஒரு பையன் இருந்தான், ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார். அவங்களாம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்க. அவங்களாம் பிடிச்சி மிரட்டி சொன்னால் அதோட சரிதான்னு சொல்லி என்ன சொல்லுவோம் ஆஃப் பண்ணி. இப்படி எங்கள் செட்டு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு, எங்கே போனாலும் அந்த செட்டு ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. உங்களுடைய அந்த பள்ளி வாழ்க்கையில் ஆசிரியர்களோட நல்ல தொடர்பாக இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர் யார், அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருமே எனக்கு பொதுவாக பிடிக்க தான் செய்யும். புஷ்பத் பவன்னிட்டு ஒரு சார் உண்டு, அவர் 6ஆம் கிளாஸ் எடுப்பார், கண்டிப்பாக நாள். அவர் நல்லா என்ன செய்வார், அவர் இடைங்குடி தான், இடைங்குடி அந்த பக்கம் இருந்தவர் தான். அவர் நல்லா என்ன செய்வார் இருப்பார். இன்னொன்று அப்துல்னிட்டு ஒருத்தர் முஸ்லீம், அவர் அடி வெளுத்துருவார். எவ்வளோனாலும் சரி தான், யாராவது அடிக்கணும்னு அவர் தான் கூடுவாங்க, பார்த்து பெறாமல் அடிப்பார். ரொம்ப கடுமையான ஆசிரியர். இந்த கடுமையான ஆட்களெல்லாம் என்ன பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஆமாம். இன்னொன்று கார்பஞ்சர்னிட்டு, அவர் மொழியில் தான் அடிப்பார். ஒரு நேரம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே, வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்கக்கூடாதுடா அவர் சொல்கிறாரு, எல்லோரும் புத்தகத்தை பார்க்கணும், வேறு எங்கேயாவது பார்த்தா உங்கள் மொழி என்னச்சிடும் வேணுன்னு சொல்லிட்டு நடத்துகிறாரு. அப்போ நான் என்ன செய்வேன், இவர் எப்படி பார்க்குறாரு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி ரேஸாக உட்காந்து இப்படி பார்த்தேன். என்னங்க பார்க்க அப்படின்னாரு. உடனே பக்கத்தில் டேனியல்னு ஒருத்தர் இருந்தா, குண்டல் உள்ள பையன், ஏன் மண்டையில் ஒரு போடு போட்டினாரு. அவனை மெதுவாக கொட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கலாம், பழமும் ஒன்று போட்டான், வச்சு வாங்கிட்டான். இதுதான் அவனுக்கு வாய்ப்புன்னு நினச்சிட்டான். ஒரு போட்டான், மண்டையே அப்படி சுத்தின மாதிரி ஆயிட்டு. அதில் இருந்து சரி ஆசிரியர் அப்போ இப்போ தான் இப்படி தான் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். நான் அவரை சோதிக்கிறதுக்காக நான் நினச்சேன். ஆனால் அந்த சோதனையில் நானே நினச்சிட்டேன், பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் லைஃப் கேட்டு உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பள்ளி வாழ்க்கையாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மரத்தில் நல்ல ஆர்வமாக ஏறுவீங்களோ? மரம் ஏற எனக்கு தெரியாது, எனக்கு மரம் ஏற தெரியாது, அந்த பழக்கம் கிடையாது. அப்படி நல்ல மரம் ஏற தெரியாது. ஆனால் என்ன செய்வேன், தெரிஞ்ச ஆட்களை ஏறி விட்டு எல்லா வேலையும் செய்வேன் நான். அந்த மாதிரி. ஆமாம், நடந்து போவேன். நான் நடந்தால் போவோம். அப்போ நிறைய அந்த முந்திரி தோட்டம்னு சொன்னேன்ல, அது ஆமாம், அது அங்கங்கே இருக்கும், அது நல்லா பழுத்து இருக்கும். அப்போ போகும்போது அதிகமாக நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா போகும்போது ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால் டைம் ஆகிடும், அதனால் ஓடிடுவோம். வரும்போதே பிளான் பண்ணி இன்னைக்கு அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த சைடு போனோன்ட்டு இப்படி சுற்றி என்ன செய்வோம், போய் அவங்களோட பறிக்க சொல்லிவிட்டு நான் வாங்கி சாப்பிட்டுட்டு யாராவது வந்தானா வேகம் ஓடிடுவோம், கையிலே மாட்ட மாட்டோம். ஆமாம், அப்படியே என்ன செய்வோம். அது நவப்பழம் இந்த மாதிரி என்ன செய்வோம், வேற அங்கே ஒன்றும் இருக்காது. ஆமாம், நவாமரமும் இந்த கொல்லாமரம். ஆமாம், அங்கே கொல்லாமரம்னு சொல்லுவாங்க, இங்கே முந்திரி. கூட பிறந்தவங்களோட நீங்கள் செய்த உங்களுடைய சேட்டைகள் ஏதாவது இருந்தால், சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இருந்தால்? அதாவது கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னா எங்கள் வீட்டில் பலாரம் செய்வாங்க, முந்திரி கொத்து, அப்புறம் அச்சு முறுக்கு, இதுதான் மெயினாக செய்வாங்க. பலகாரங்கள். ஆமாம், பலகாரங்கள்லாம் செய்வாங்க. எல்லாம் கிறிஸ்மஸ் வந்தால் ஜெகஜோதியாக இருக்கும்.
அப்போ இதை செய்யும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மீதி எல்லாம் டின்னில் போட்டு அடைச்சி மேலே வச்சிருவாங்க. ஒரு இடத்துல மேலெல்லாம் வைக்க மாட்டாங்க, கீழே தான். மேலெல்லாம் நமக்கு எடுக்க முடியாது. கீழே ஒரு இடத்துல வச்சுருவாங்க. கீழே ஒரு இடத்துல வச்ச உடனே 2 நாள் பார்ப்போம், அது ரிலீஸவே ஆகாது, வெளியே வராது. அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் வெளியே வராமலே வச்சிருவாங்களா? இல்லை, முதல்ல கொஞ்சம் கொடுப்பாங்க. முதல்ல 2 நாள் வரும், பிறகு 1 வாரம் வராது. அப்போ நான் என்ன சொல்லலாம், என்னடா அது உள்ள போய் அது என்ன, நான் என்ன சொல்ல, ரகசியமாக போய் டின்னை திறந்து பாக்கெட்டுள்ள டவுஸ்டர் பாக்கெட்டுக்குள்ள எடுத்து போட்டு நிறைய வெளியே ஓடிடுவேன். ஓடி போய் தின்ட்டுங்க வந்துடுவேன். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு எங்கள் அம்மா போய் டின்னை ஓப்பன் பண்ணுவாங்க. டின்னுக்குள்ளே குறையா இருக்கும். என்ன அது எவன்டா எடுத்தான் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அப்போ எங்கள் அப்பா சொல்லு, நீ தான் கொடுக்க மாட்ட, நீ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டா, அவ்வளோ பூசணை மொத்த தூரம் தான் போனா, தின்னுட்டா போயிருக்கான்னு அது சந்தோஷப்படுத்தி அந்த அப்படி கதையை மாற்றி விட்டுருவாங்க. அதனால அதுலேருந்து தப்பிச்சிடும். இப்படி பெரும்பாலும் சாப்பிட நானாக தான் இருக்கும். அதுமாரி அந்த பனைமரத்துலேருந்து பழம்லாம் பறிச்சுட்டு வந்து கிழங்கு அந்த கொட்டையை பறிச்சு போடுவாங்க. பறிச்சு போட்டு கிழங்கு நிறையா நினச்சிக்கணும். சீசன் டைமில் கிழங்கு வரும்போது அதை பிடிக்கிட்டு வந்து அவிச்சிருவாங்க. அவிச்சு வெளியே எடுத்து உடனே எண்ணிக்கை போடுவாங்க, யார் யாருக்கு எத்தனை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா வச்சு எடுத்துட்டு பங்கு போட்டுருவாங்க. அவங்கவுங்க வச்சுக்கிடணும், வச்சு சாப்பிட்டுக்கிடணும். நான் ஆயுதம் வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் ஓடனு எடுத்து செஞ்சுவேன். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன். சேட்டை. பனங்கிழங்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு குடும்பம் மட்டும்தான் கிறிஸ்தவ குடும்பம்னு சொன்னீங்க. இப்போ மற்றெல்லாம் புற மதத்தினர் தான் நிறைய இருந்திருப்பாங்க. அந்த புற மதத்தினர் மத்தியில் நீங்கள் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? உங்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். அதை குறித்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சுற்றி எல்லாமே இந்து குடும்பம் தான். வேறு புத மதத்தினர்னா ஹிந்துஸ் தான். அப்போ அவங்க இந்த கோயிலுக்கு இதெல்லாம் விசேஷம்லாம் வைப்பாங்க. மற்றபடி இப்போ நான் வருதில் இந்த விசேஷ நாட்கள், அப்போ ஹிந்துஸ் தான் அவங்க என்ன செய்வாங்க, இந்த பலாரம் இதெல்லாம் செய்வாங்க. செஞ்சு அதை பூஜை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க, இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சாமி கும்பிட்டு கொண்டு வராது எந்த பொருளும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. எங்கிட்டையும் சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது. அவங்க கூப்பிட்டாலும் ஆமாம், நீங்கள் போகக்கூடாது, அங்கே போய் வாங்கி எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிடுவாங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம், அவாய்ட் பண்ணிடுவோம், போக மாட்டோம். அந்த இதிலெல்லாம் கரெக்டாக இருப்போம். இந்த பொருள்லாம் சாப்பிட மாட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆமாம், எங்களை அந்த கண்டிப்பில் வளர்த்ததுனால நாங்கள் அதிலெல்லாம் தவிர்க்கப்பட்டோம். இல்லைன்னா அவங்க கூட போய் சாப்பிட்றது, அவங்க சரி ஒன்று எல்லாமே இப்படி போயிடும். அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது மற்றவங்க உங்களை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்களா? வித்தியாசமாக பார்க்க தான் செய்வாங்க. இவங்க என்ன சாப்பிட மாட்டாங்கிறாங்க, இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் வித்தியாசத்தை ஆண்டவர் காமிச்சார். ஆமாம், எப்படி காமிச்சார்னா, அந்த ஊரில் கோயில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ அந்த பூசாரி சாமி ஆடிட்டு வருவார்ல, அப்படி சாமி ஆடிட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது நின்றுடுவான். வீட்டை கிராஸ் பண்ணி போகாது. போகிறதுக்கு பயப்படும். பயந்து அங்கே நிற்கும். பிறகு இன்னும் கொட்டை வச்சு டம்மட்டு வச்சு அடித்து இன்னொன்று அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தான் போவோம். நடந்து போக முடியாது. அப்போ ஆட்கள் பார்ப்பாங்க, ஏன் இதுலேருந்து நடந்து போகும், உங்கள் வீட்டை கடந்து போகும்போது ஏன் போக முடியல, ஏன் நிற்குது? அப்போ இதுங்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்வாங்க தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்ய வரமாட்டான். அதான் விஷயம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், அதை கிராஸ் பண்ணி போகும்போது அப்படி ஜம்ப் பண்ணி தான் போகும். அப்போ அந்த ஊர் மக்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமான ஒரு இருக்குன்னு தெரியும், ஒரு காரியம் இருக்குங்கிறத தெரியும். இப்போ நவீன நாட்களில் 2-3 பேர் என்ன வச்சிருக்காங்க, கன்வெர்ட் ஆகி உள்ள வந்திருக்காங்க.
ஆமாம். ஆனால் அங்கேயே இல்லை. ஒருத்தர் திருநெல்வேலியில் பெரிய பிளாஸ்டிக் கடை வச்சு அவர் பெரிய இதில் வந்திருக்காரு. இன்னொன்று அறகோயிலில் கிடக்கு. சரி சரி. இன்னும் இங்கே ஏடிஆர்ன்ட்டு ஒருத்தர் கப்பலூரில் கடை வச்சுருக்காரு. காந்தி கப்பலூர் காலனியில். அவன் எங்கள் ஊருக்காரன் தான். அவங்க அப்பா அறகுறையா இப்போ அவனும் வச்சுருப்பான், ஏசுநாதர் போட்டாயும் வச்சுருக்கான். ஆனால் இதுவும் வச்சுருக்கான். ஓ அப்படியா? ஆமாம். அவங்க சித்தப்பா தான் திருநெல்வேலியில் பிளாஸ்டிக் இது வச்சு அவர் புள்ளா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் ஆண்டவர் அறிந்திருக்காங்க. ஆமாம். அறிந்து ஃபர்ஸ்ட் பள்ளி படிப்பை பற்றி சொன்னீங்க. நீங்கள் படிக்கும்போது 11ஆவதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் பியூசி காலேஜ் போய் படிக்கிற மாதிரியான சூழ்நிலை. ஆமாம் ஆமாம். அந்த காலகட்டத்தில் கல்லூரிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய பேர் கல்லூரி படிப்புக்கு அநேகமாக போக மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் பள்ளி படிப்புக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய படிப்பு அதை குறித்து சொல்லுங்கள். அது 69-70 தான் முடித்தேன். சரி. 69-70 தான் ஸ்கூல் லைஃப்பை முடித்தேன். முடித்த உடனே எனக்கு மார்க் வந்து 288 டோட்டல் மார்க். 500க்கு 288. அந்த வருஷம்தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுது, 300 பேர் இருந்தால் தான் டீச்சர் ட்ரைனிங்கும் எடுக்கணும். ஓ அந்த மாதிரி. இல்லைன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு புதுசாக ஒரு ரூல்ஸை போட்டுறேன். அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணால் டீச்சர் ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு இருந்துச்சு. நான் படித்து முடிக்கவும் அந்த 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 வருஷம் சட்டம் குறைந்தபட்ச மார்க்கு 300 அந்த மாதிரி அப்படின்னு கொண்டு வந்துட்டேன். அப்படின்னு கொண்டு வந்தோடனே என்னால் என்ன செய்ய முடியல, ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போக முடியல. இல்லைன்னா எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க ட்ரைனிங் ஸ்கூலுக்குலாம் போகணும், டீச்சர் ட்ரைனிங்க்கு. அது முடியல. அதுக்கப்புறம் பியூசிக்கு ட்ரை பண்ணாங்க. பியூசிக்கு அங்கங்கே காலேஜில் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. இவங்க எங்கள் அப்பா இன்னொரு ஆளுக்கு 2-3 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சு. ஆனால் எனக்கு மாத்திரம் கிடைக்கல. ஆனால் இப்போ அது நினைக்க எல்லாம் கற்றுவிட சித்தம் தான். அதனால் அது கிடைக்கல. அதனால் 70 முடித்தோடனே ஒரு வருஷம் 71, 72 நான் வீட்டில் இருந்தோடனே எங்கள் அப்பா மெட்ராஸுக்கு எங்கள் சொந்தக்காரர்கிட்ட ரூபாயை கொடுத்து அவர்கிட்ட ஒரு 2000 ரூபா அப்போ கொடுத்தாங்க. 2000 ரூபா கொடுத்து பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற முறையில் என்னை அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே போய் பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் பார்ட்னர் ஆக்கலை. என்னை அங்கே ஒரு கடையில் ஒரு வேலை செய்கிற ஆளாகவே வச்சு என்னை என்ன செய்யார், வேலை வாங்கி வேலை செஞ்சுட்டே இருந்தான். ஒரு வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் அவங்க சித்தப்பா பையன் அவர் கூப்பிட்டாரு, நீ இங்கே வந்துரு நல்லா இருக்கும்னுட்டு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு வருஷம் போனேன். போனோடனே அப்புறம் அவர் ஒரு என்ன கடையில் இருந்து மளிகை கடை. அப்போ அவர் இந்த மளிகை கடை வச்சுருக்கவரே என்னோட விறகு கடை வச்சுருந்தார், சமையல் விறகு. அப்போ அதில் ஒரு வருஷம் என்னையை போட்டார், நீங்கள் பார்த்துக்கன்னிட்டு. அப்போ அதில் இருந்தோடனே முதல்ல நான் போனேன்ல, அவரே எங்கள் அப்பாட்ட பேசி திரும்ப இல்லை நான் அவனை நல்லா வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் கூப்பிட்டு என்னை ரைஸ் மில்லுக்கு அது இந்த மெட்ராஸில் குன்னத்தூரில் இருந்துச்சு, அந்த ரைஸ் மில்லுக்கு அனுப்புனாங்க. ரைஸ் மில்லை பார்த்துக்க அப்படின்ட்டு நான் அங்கே போனேன். அங்கே போய் ஒரு வருஷம் இருந்தேன். ஆனாலும் என்ன செய்யலை, எனக்கு சரியா இல்லை. ஊருக்கு வந்தோடனே சத்தியமங்கலத்துக்கு போனேன். சத்தியமங்கலத்தில் ஜெயசிங் அப்படின்னு ஒருத்தர் கடை. அப்போ இங்கே இருக்கும்போதே நான் கடையில் என்ன செய்வேன், எடையை குறையா போடுறது, இந்த பேப்பர்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன செஞ்சுருவேன், 4 கிலோ இருந்தால் 3 கிலோன்னு தான் சொல்லுவேன் எடையை. இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன். சத்தியமங்கலத்தில் அவர் கடைக்கு போயிருக்கேன். ஜெயசிங் அவர் கிறிஸ்தவன்னொன்னே எங்கள் வீட்லேயும் சந்தோஷமாக அனுப்பிட்டாங்க. ஒரு கிறிஸ்டின்னு, சரி இவ்வளோ நாள் இதுங்க ஓடி இருந்தான், அதனால் கிறிஸ்தவ கடைக்கு போட்டு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்போ நாங்கள் போயிருக்கும்போது ஒருத்தர் இதே மாதிரி தான் பேப்பர் கொண்டு வந்தோடனே நான் எடை போடுறேன், வெயிட் போட்டோடனே கம்மியாக சொல்கிறேன். அவர் பார்க்குறாரு, அவர் ஜெயசிங் பார்க்குறாரு. பார்த்து என்னப்பா என்ன இப்படி எவ்வளோ இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிறேன்
கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் வைக்கூடாதுப்பா, இது நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள. நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நம்ம ரசிக்கப்பட்டு பெந்தகோஸ்து சர்ச் தான் போவார். முதலாளி. நீ ஆமாம் இப்படிலாம் செய்யக்கூடாது, அதனால் நம்ம நேர்மையாக தான் என்ன செய்யணும் இருக்கணும். ஏன்னா வாங்கின விலையும் சொல்லுவார், கடைக்கு ஜாமான் வாங்குற ஆள்கிட்ட வாங்குகிற விலையை சொல்லுவார், விற்கிற விலையை சொல்லுவார். இவ்வளோ தான் கட்டுப்படி ஆகும், இது கம்மியாக நான் கொடுக்க முடியாது, இது கம்மியாக தரதான் எங்கேயா வாங்கிடுங்க, ஆனால் எனக்கு இந்த விலை தான் அப்படி சொல்லுவார். அப்படி நேர்மையாக வியாபாரம் பண்ணுற ஒரு ஆள் ஒரு நல்ல முதலாளிகிட்ட போய் சேர்ந்தேன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தார், சர்ச்சுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவார். அதனால் அவர் போகிற சர்ச்சுக்கே, அது ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சு, ஒரு மாடியில் இருந்துச்சு. அது பாஸ்டர் பேர் முத்து, பிலதெல்பியா சர்ச்சு. பிலதெல்பியா சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சு, அங்கே போவோம். அங்கே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நேரம் ஸ்பெஷல் மீட்டிங், ஒரு 3 நாள் அந்த சர்ச்சில் ஸ்பெஷல் மீட்டிங். அப்போ ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கும்போது முதல் நாள்லாம் போக முடியாது, வெள்ளிக்கிழமெல்லாம் போக முடியாது, சனிக்கிழமையும் என்ன செய்ய முடியாது. சனிக்கிழமை ராத்திரி எங்கே போகிறதுக்கு நேரம் கிடச்சுன்னு நினைக்கி போகணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்லேயே அவர் என்ன செய்கிறாரு, ஞானஸ்நானத்துக்கு ஒரு வார்த்தை கேள்வி கேட்குறாரு. நீ இன்று மரித்தால் எங்கே போவாய், நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் இன்று நீ மரித்தால் எங்கே போவாய், நீ பாவம் செய்திருக்க, பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் விட்டு விட்டாத்தான் நீ பரலோகம் போக முடியும், இயேசு விட்ட போக முடியும். அதனால இன்று மரித்தால் நீ எங்கே போவான்னு ஒரு கேள்வி கேட்டார். அது என்னுடைய உள்ளத்தை டச் பண்ணிச்சு. நம்ம மரிச்சனா எங்கே போவோம், நரகத்துக்கு தானே போவோம், அவ்வளோ வேதனையான இடத்துக்கு தானே போவோம் அப்படின்னு சொல்லி உடனே நினச்சதேன், எழுப்பி ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தோடனே அவர் ஞானஸ்நானத்துக்கு என்ன டிக்ளேர் பண்ணுறாரு. நான் துணியும் எடுத்துகிட்டு போகல, ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல, உடனே ஞானஸ்நானம் உடனடி. என் கூட இன்னொரு பையனும் எடுத்தார், செல்லத்தரன்ட்டு, அவரை ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆனவர். அவரும் உடனே ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தாரு. உடனே நாங்கள் சர்ச்சை முடிஞ்ச உடனே ரெடியாகி அப்புறம் நான் ஒரு பையன்ட்டு சொல்லி விட்றேன், எப்படியாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருங்கப்பா அங்கே இருக்குது அப்படின்ட்டு. வீடு என்ன வீடு, கடையில் என்னது, கடையிலையும் கிடையாது, குடோனில் தான் தங்கியிருப்போம். மூடையில், சாக்கு மூடையில் தான் படுத்து கிடப்போம். ஏதாவது சாக்கு மூடையில் தான் படுக்கணும். துணி விரிச்சாலும் சரி வெடிக்காலும் சும்மா அப்படியே படுத்து கிடப்போம். காலையில் என்னச்சும் எழும்பி குளிச்சுட்டு போனோம், அவ்வளோதான். ஆனால் அப்படி இருக்கும்போது சொல்லிவிட்டாச்சு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஞானஸ்நானத்துக்கு சர்ச்சில் இருந்து ஆற்றுக்கு போகிற வரைக்கும் நடந்தே போகணும். ட்ரம் அடிச்சு ஆற்றுல தான் ஞானஸ்நானம், அங்கே ஒரு ஆறு போகுது, அந்த ஆற்றுல தான் ஞானஸ்நானம். சர்ச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தான் போனோம். நடந்து போகும்போது ட்ரம் அடித்து பாட்டு பாடி எல்லாரும் பார்க்க முடியா தான் கூட்டிட்டு போவாங்க. அங்கேருந்து சர்ச்சில் இருந்து ஞானஸ்நானம் எடுக்கிற போகிற வரையிலையும் பாட்டு படித்து நடந்து தான் போகணும். ஒரு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் அப்படி தான் கொஞ்சம் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அப்புறம் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் போகணும். அப்போ அப்படி அது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி கடையை சாத்திட்டு அப்புறம் போன பிறகு அந்த குடோன்லேயே அரிசி மூடையிலையோ சாக்கு மூடையிலையோ எதில் எந்த பருப்பு மூடையிலையோ முழங்கால் போட்டு நானும் அவனும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். உங்கள் முதலாளியும் நீங்கள்? முதலாளி கிடையாது, முதலாளிக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் வீட்டில் இருந்துடுவார், வீட்டுக்கு அது சரி. நாங்கள் இங்கே நானும் அந்த செல்லத்தண்ணி ஒரு பையன் இருந்தான்னு சொன்னாங்க, அவனும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சண்டே சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே சர்ச்சில் போனாலும் போகலாம், சாயங்காலம் ஊழியம். அதனால சர்ச்சுக்கு போகிறேன், யாருமே இல்லை, நான் போகிறேன். நான் போய் மாடியில் நம்ம முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுறேன். நல்லா ஜெபம் பண்ணோன்னே என்ன செய்ய, எனக்கே வித்தியாசமாக தரிசனங்கள்லாம் வருது. தேவதூரில் நிற்கிற மாதிரி, அப்படி நிற்கிற மாதிரி. ஆமாம், இப்போல்லாம் தரிசனங்களை பார்த்துட்டு நான் வந்துட்டேன், யார்ட்டையும் சொல்லலை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நேரம் இங்கே மளிகை கடையிலேருந்து என்னைய ஃபேன்சி ஸ்டோருக்கு மாற்றினாங்க.
அவருக்கு 3-4 கடை இருக்குது. ஓ அப்படியா? ஆமாம், ஒரு பேக்கரி வச்சு அந்த பேக்கரியில் உள்ள வருமானம் முழுதுமே சர்ச்சுக்கு. ஓ அந்த மாதிரி கொடுக்குறேன். அந்த மாதிரி ஊழியத்துக்கு தான். ஒரு ஆமாம், எல்லாமே ஊழியத்துக்குன்னா தலையில் நிற்பார். பேக்கரியில் உள்ள வருமானம் முழுவதுமே சர்ச்சுக்கு தான் அப்படின்னு வச்சுருந்தார். அப்போ அப்படிப்பட்ட சொல்ல நான் என்ன செய்தேன், அங்கே என்ன பேன் ஸ்டோருக்கு மாற்றினாங்க. பேன் ஸ்டோரில் தான் நான் என்ன செய்தேன் இருந்தேன். பேன் ஸ்டோரில் இருந்து ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. அப்போ பைபிளை வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் வந்துச்சு. சரிங்களா? 12ஆம் அதிகாரம் அதில் உள்ள 6ஆம் வசனம், இஸ்ரவேலுக்கு உன்னை அடையாளமாக்கினேன், உன்னை தெரிந்து அப்படின்னு வரும் அந்த வசனம் முடியும் போது. அப்போ பாஸ்டர் முத்து வராரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், இதை வாசித்தேன், இந்த 12ஆம் அதிகாரத்தை இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இது என்ன எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் உனக்கு இப்போ தேவை கிடையாது, பேசாமல் இரு அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ எனக்கு இது ஒன்றும் புரியலை. அப்புறம் நாட்கள் வந்துச்சு, நான் வீட்டுக்கு வர்ற நாள் வந்துச்சு. வீட்டுக்கு நான் வர்ற நாள் வந்தோடனே நான் என்ன நினச்சிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வசனம் என்ன செஞ்சேன்ட்ட பேசிகிட்டே இருக்கு. அப்போ எங்கள் அப்பா வந்து அங்கே பெத்தேல் வெல்பர் சென்டர்னு ஒரு சென்டர் இருக்குது அங்கே அந்த ஏரியாவில். அதில் இடையங்குடி தான் சென்டரு. இடையங்குடிய சென்டரை மையமாச்சு அவங்கள சுற்றி உள்ள கிராமத்திற்கு இந்த பிள்ளைகளை ஒரு 20-30 பிள்ளைகளை ஒரு வில்லேஜில் எடுத்து அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு காஸ்பல் சொல்கிறது ஊழியமும் நடக்கும் உண்டு. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி காலையில் சாப்பாடு, மத்தியானம் ஸ்கூலில் சாப்பாடு, ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் வந்து டியூஷன் வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுத்து டீ கொடுத்து என்ன செய்கிறது வீட்டுக்கு அனுப்பிடுறது, நைட் வீட்டு சாப்பாடு. இப்படி ஒரு சென்டர் என்ன செஞ்சு எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு 25 ரூபா சம்பளம். ஆமாம், அப்போ அதுலேருந்து நடந்து போகிறது தான் இப்படி போயிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்தோடனே நான் இப்படி பைபிள் வாசிக்க இதெல்லாம் பார்த்தோன்னே நீ அதை பாருப்பா அப்படின்னு என்னை அனுப்புனாங்க. அப்போ நான் போய் அதை என்ன செய்தேன், இது அந்த மேனேஜருக்கு தெரியாது முதல்ல. அப்புறம் ஒரு நேரம் விசிட்டுக்கு வந்தார் மேனேஜர். விசிட்டுக்கு வரும்போது நான் இருக்க பார்த்தோன்னே கேட்டார், என்ன நீங்கள் இருக்கிறீங்கன்னுட்டு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு பலதை நான் வந்தேன் அப்படின்னா என்னை விசாரித்தார். சொன்ன உடனே என்ன செஞ்சாருன்னா சம்பளத்தை அடுத்த மாதம் 75 ரூபாய் ஆக்குனார். கூட்டிட்டார். நான் தான் இப்போ நான் என்னை போகிறத பற்றி சாப்பிட்றது ஒன்றுமே சொல்லலை. நான் போயிட்டே இருக்கேன். இப்படி போய் என்ன செய்தேன் செஞ்சிட்டே இருக்கேன். அந்த வசனம் என்கிட்ட என்ன செய்யுது கிரியை செஞ்சிட்டே இருக்குது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் 83ஆம் வருஷம் வருது. எனக்கு எஃப்எம்பிக்கு போகணுன்னு ஒரு ஆசை, மிஷினரியாக போகணும் அப்படின்னு ஒரு ஆசையில் 1983ஆம் ஆண்டு மே மாதம் டேனிஷ்பேட்டையில் அதுக்கு இன்டர்வியூ. டேனிஷ்பேட்டையில் இன்டர்வியூ நடக்குது. அப்போ அந்த இன்டர்வியூ நடக்கும்போது நான் போய் அட்டன் பண்ணுறேன். அப்போ ஒரு ஃப்ரெட்ரிக் ஜாஷ்வா ஒரு இடையங்குடி, அப்போ இன்னும் 2, 3, 4, 5 பேர் இருந்தாங்க கமிட்டியில். நான் போனோன்னே விசாரித்தாங்க எல்லாம் எப்படி ஊழியத்துக்கு அழைப்பு எல்லாம் கேட்டாங்க. சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் சரி செலக்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு வெளியே வரேன். வெளியே வந்து 2 ரூமை தாண்டி வரேன். கூப்பிட்டாங்க, தம்பி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்னென்று போனேன். உங்களுக்கு வயசு இப்போ 30 வயசு ஆகுது, நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டாங்க, எனக்கு ஜூன் மாதம் கல்யாணம், ஜூன் 8ஆம் தேதி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் 2 வாரமாக வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் எதுக்கு எஃப்எம்பிக்கு போனேன்னு சொன்னேன்னா, மற்ற இடத்துக்கு போனால் நகையை கலத்து சொல்லுவாங்க அதுக்காக. ஆமாம், ஏன்னா அங்கே பிளதெல்பியா சர்ச்சில் அவரில் நகையை கலத்தி தான் நினைச்சுவாங்க எல்லோரும் இருப்பாங்க. அதனால் இங்கன்னா நகை எப்பம்பின்னா நகை போட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை நான் மூவ் பண்ணேன். மெயின் காரணம் அதுதான். ஃப்ரெண்ட்ஸு மிஷினரி ப்ரேயர் பேண்ட். அப்போ அதில் அடிக்கடி நாங்கள் மேரேஜ் முடிச்ச போகிறோம் 2-3 வருஷம் லெட்டர் வந்துகிட்டே இருந்துச்சு, வாங்கன்னுட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யலை போகல. அதுக்கப்புறம் அங்கே லோக்கல்லே என்ன செய்தோம், வீட்டில் ஜபம் நடத்துவோம். நான் நடத்திட்டு இருந்தேன்.
பாஸ்டர், இதில் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ம். நீங்கள் பள்ளி லைஃப்பில், பள்ளி வாழ்க்கையில் இந்த மாதிரி கொஞ்சம் குறும்பான ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கடையில எல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறம்போது அதில் உள்ள காரியங்கள், அதில் உள்ள அனுபவங்கள், அது மாதிரிலாம் சொன்னீங்க. குறைய வெயிட் போட்டது, செஞ்சது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொன்னீங்க. இப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் ரட்சிப்புக்கு பின்னாடி உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னென்ன பிரயோஜனமாக இருக்கும் எல்லாருக்கும்? அதாவது முன்னால் பாவத்தில் ஜீவித்தோம், சரிதா? அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி தப்பு பண்ணுறது தான் நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷமான அதுக்கப்புறம் வேதத்தை வாசித்து இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு அதை தெரிஞ்ச பிறகு பாவம் செய்யாமல் அந்த இதெல்லாம் விட்டு வாழ்க்கை மாறுது. பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக ஒரு புதிய வாழ்க்கை. முன்னால் உள்ள எப்படி தான் என்னை விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இயேசு உள்ளே வந்துட்டாருன்னா ஒரு மாற்றம் வருது. இயேசு உள்ளே வராமல் தான் மாற்றம் வர. இயேசு உள்ள முழுமையாக ஒரு மனிதனுக்குள்ளே, எந்த மனிதனுக்குள்ளனாலும் சரி தான், வந்துட்டாருன்னா அவனுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றம் உண்டாகும். சரிதா? உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய சுபாவங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கு. எப்படின்னா, ஒரு வருஷம் அலுமினிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். ஒரு வருஷம் அலுமினிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ஓனர் எங்கே போனாலும் நம்மளை என்ன செஞ்சுருவாங்க. அப்போ அந்த ஓனர் வந்து என்னையை தான் நினச்சிருக்காரு, எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கப்பா. அவர் மெட்ராஸில் இதுக்கு வந்துடுவார். நாங்கள் தண்டையார்பேட்டை அந்த பக்கம் ஃபேக்ட்ரி அதில் இருந்துச்சு, கோர்ட்டுக்கு நேர் எடுத்தாப்ப அப்போ இருந்துச்சு. அவர் வந்துடுவார். அவர் என்ன செய்வார்னா, அந்த அண்டர் கிரவுண்டில் மாதிரி ஒன்று இருக்கும், சரி, அதில் என்ன செய்வார்னா பெட்டி பெட்டியாக கொண்டு வைப்பானுவேன். எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. பிறகு என்கிட்டே சொன்னார், இதில் வைக்கிறது என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னா. நான் அவர் எடுத்து அதை ஒன்றை ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவார். அவங்க 2-3 சேர்ந்து ஊற்றி குடிப்பாங்க. நான் யோசிச்சுட்டுமே, இவ்வளோ தூரம் நம்மளை வச்சுட்டு நல்லா பழகிட்டு இந்த டானிக்கை நமக்கு தரமாட்டேங்கிற, ஒத்தையிலேயே குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டானிக் அது என்னன்னு தெரியாது எனக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. ஆனால் நான் தான் பாதுகாக்கிறேன், நான் தான் அதை யாரும் எடுக்காமல் எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த கேட்டுருக்கனே இந்த பக்கம் ஒரு அண்டர் கோட் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் சிமெண்ட் பிளேட்டை போட்டு மூடி வச்சுருக்கு. அதுக்குள்ளே பெட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பாட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் பார்க்குறேன். பார்த்து அவர் குடிக்கும்போது நான் நினச்சிறேன், ஒத்தையிலே குடிக்கிறாருப்பா, நான் இதில் தானே இருக்கேன், எனக்கு கொஞ்சம் விலையா தரண்டாமா குடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டே ரொம்ப நாள் போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியாமல். ஆமாம். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, வாங்கினாரு. போனேன். இந்த இதில் கொஞ்சம் குடிச்சு பாருன்னாரு. குடித்தேன். குடிச்சிட்டு எனக்கு அதுலேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு எனக்கு முடியல. ஓ அப்படியா? ஆமாம். அங்கே எங்கேயும் 2 சவரு, ஒரு 2 சவருக்கு இடையில ஓடி தான் பின்னாடி போகணும். அங்கே எங்கேயும் மோதி மோதி போகிறேன். அவர் சமையல்காரு கேட்காரு, என்னப்பா நீ இப்படி தள்ளாடிட்டு வரைய, என்ன சமாச்சாரம்னாரு. முதலாளி ஒரு டானிக்கை கொடுத்தாரு, அந்த டானிக்கு என்ன இப்படி பண்ணி விட்டுனேன். அது டானிக் இல்லை, உனக்கு தெரியுமா? எனக்கு அது டானிக் கிடையாது, எனக்கு ஒரு நாள் கூட அவர் தந்ததில்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு என்னச்சது தெரியும், அது பிராண்டின்னு தெரியுது. ஆனாலும் அவர் ஊற்றி குடிக்கும் போதெல்லாம் என்னை குடிக்க சொல்லுவார். நானும் நினச்சிறேன், பிறகு குடிச்சு பழக்கம் தள்ளாடாது. இப்படி அந்த பழக்கம் என்னச்சு அந்த அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும், அதுக்கு பிறகு கிடையாது. பிறகு அதாவது எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அவங்க சொல்ற ரூல்ஸ் வந்து அப்படியே கடைப்பிடிப்பேன், அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அப்போ அவர் சொல்ல போகும்போது சொல்லிட்டு போவார், போன யாரும் வந்து என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, யாரும் வந்து பேசக்கூடாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியாண்டு வந்துட்டு போயிடுவார். அப்போ ஒரு நேரம் கோர்ட்டில் இருந்து நீதிபதி வந்திருக்காரு. சரி, ஏற்றப்போ தான் கோர்ட்டு. அப்போ நீதிபதியும் இன்னொருத்தரும் கூட வந்திருக்காங்க. கூட வந்தோடனே என்கிட்ட வந்து ஃபோன் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. நான் ஃபோன் பேச முடியாது, முதலாளி யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு இருக்காங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு கோர்ட்டில் உள்ள ஒரு
நீதிபதி எவருனாலும் கிடையாது. அவர் சொன்ன பிறகு அவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னு சொன்னாலும் தருவேன் அப்படின்னு சொன்னேன். போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி நான் ஃபோன் பண்ண போனேன், இப்படி தலைமை நின்ட்டாரு அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்டார். நம்ம கோர்ட்டில் இருந்தோம், யாராக இருந்தால் நீங்கள் சொன்னீங்களா கொடுக்கூடாதுன்ட்டு? அதனால கொடுக்கல. நம்ம நீங்கள் சொன்னதுனால தானே, நீங்கள் சொல்லியிருக்கணும் கோர்ட்டில் இருந்து வந்தவன் கொடுக்க வந்தால் கூடுன்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் தான் முதல்ல சொல்லிட்டீங்களா யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு, அதனால் கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்படி ரூல்ஸ் எங்கே போனாலும் அந்த ரூல்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஆமாம், என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே கேட்கணும். நமக்கு மேலானவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அதனால் இப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தெல்லாம் வசனத்தை வாசிக்கவும், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுகி தூய்மைப்படுத்தி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அது முற்றிலுமாக கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. எஃப்எம்பிக்கு போனீங்கன்னு சொன்னீங்க பாஸ்டர். அங்கே போனோடனே இந்த மாதிரி 3 வருஷம் கழித்து வாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது உங்களுடைய பொண்ணும் எப்படி உங்கள் கல்யாணம் நடந்தது, உங்கள் கல்யாண வாழ்க்கை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா, நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். சரி. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பெத்தேல் வெல்ஃபேர் சென்டரில் வேலை பார்க்கும்போதே ராத்திரி இதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். சரி. ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டேன். சரி. அந்நிய பாஷை அடையாளத்தோட ராத்திரி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க 2-3 பேர், இப்போ நம்ம கல்யாணம் முடிச்சிருக்கல சாந்தபுரம், அங்கே உள்ளவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வில்சன்னிட்டு ஒருத்தர், அவர் என்கிட்ட ரொம்ப டீப்பாக இருந்தார். அவர் வீட்டில் போய் தங்கும்போது என்னை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் 2-3 இடத்துல ஜெபம் பண்ணும்போது பிசாசு இதெல்லாம் ஓடிச்சு. ஓ அப்படி? ஆமாம். அப்போ நிறைய பேர் அங்கே அந்த இதிலே ஜெபம் பண்ணுறதுக்கு நினச்சுவாங்க, வருவாங்க, கூடுவாங்க, போவோம். இப்படி ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு கேத்தீஸ்ட்டு, அவர் அந்த தோப்பூர்னு இருக்குது, அந்த தோப்பூரில் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் அவர் தான் கேத்தீஸ்ட்டு. அந்த கேத்தீஸ்ட்டு பிசாசு லூசிபர். அப்போ ராத்திரி அந்த லூசிபரை விரட்டுறதுக்கு அவங்க ஒரு வீட்டுக்குனே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது நான் போக மாட்டேன், இந்த மாட்டுக்குள்ளே வேணால் போகிறேங்குது. ஒரு பெரிய பசுமாடு வச்சுருக்காங்க, இந்த மாட்டுக்குள்ளே வேணால் போகிறேங்க சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், மாடு எவ்வளோ விலை, அதை நம்ம இழக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலை. இப்போ நாளைக்கு இருந்தால் மாட்டை கொண்டு விட்டான்னு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம். அப்படின்னு மாட்டுக்குள்ளெல்லாம் போனால் சமுத்திரத்துக்கு போயிரு அப்படின்னு சொன்னேன்னா அது போயிடும், வந்துடும், போகும், வந்துடும், மீண்டும் அதை அப்படியே மீண்டும் வந்துடும், வரும். இப்படியே இருந்துச்சு. பிறகு இப்படி சொன்னேன், இப்படி மாட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லுது அப்படின்ட்டு. அவங்களும் அதுக்கு எஸ்ன்னு சொல்லலை. பிறகு தற்காலிகத்துக்கு அவரை விட்டு என்னச்சிச்சு, விலகிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தின உடனே அந்த ஊரில் உள்ளவர் எங்கள் ஜாஸ்மின் இந்த இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கல அவங்க வீட்டில் போய் கேட்டிருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் ஊழியம் தான் செய்கிறாரு, எங்கூட வேலை செய்கிறவர், ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் பேசியிருக்காரு. உங்களுக்காக அவர் ஆமாம் பேசியிருக்காரு. அவங்க அப்பாட்ட பேசின உடனே அப்போ அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நான் பைபிள் எடுத்துகிட்டு போகிறேன். பைபிள் எடுத்துகிட்டு போனோடனே எங்கள் அப்பாவுக்கு முழு நம்பிக்கை, ஒருத்தர் வேதாகமத்தை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. என் மனைவியும் அவங்க வீட்டில் கூட்டம் நடத்துறது. அவங்க வீட்டில் கூட்டம் நடந்தது? ஆமாம். இப்போ அங்கே பிசாசு ஓடும், வியாதிகள் சுகமாகும். அங்கே வாரத்துக்கு ஒருக்கா கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வியாதிகள் இதெல்லாம் சுகமாகி இப்படி போகிறது. ஆமாம். அப்போ அங்கே வந்துட்டு திரும்ப இங்கே நான் தங்கியிருந்தேன்ல, அங்கே அந்த வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்கு வந்தவங்கன்னா மேரின்னு ஒரு அம்மா. அப்போ
ஆண்டவர் சொல்றாரு மேரின்னு ஒருத்தங்க இருக்கா ம். அப்படின்னு சொல்றாரு. உங்கள்ட்ட ஆமா, எனக்கு பயம் சொல்றதுக்கு. மேரின்னு இல்லாம இருந்தா என்ன செய்யறது ம். அப்படின்னு நான் பயந்து சொல்லலை. அப்படி சொல்லாதனால இது வரைக்கும் எனக்கு என்ன சொல்ல இந்த இது சரி, சரி. சிலாயும் கிடைக்கல. நான் அதை ஓ, அந்த ஒரு டைம் நீங்க பேர் சொல்லி கூடுவாங்கன்னு சொல்லல. அந்த வர உங்களுக்கு முதல்ல அப்பயே கிடைச்சிருந்தது. நாம அதை பயன்படுத்தாம போனதுனால உச்சரிக்கல. உச்சரிக்காம விட்டான், பயந்து ஒருவேளை இல்லாம போயிட்டான்னு அப்படின்னு எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அப்படியே தூக்கிகளை பொத்தினு போட்டு உடனே எல்லாரும் பயந்தாங்க. அதனால எல்லாம் ஒருத்தரும் பயப்பட வேண்டாம், நீ யாருமே பயப்பட வேண்டாம், ஜாமான்களை கொஞ்சம் ஒதுக்கிடுங்க, ஒதுக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணோடனே அந்த அம்மா எங்கேயோ புளிய மரத்துக்கு எங்கேயோ போயிருக்கும் போல அங்கே ஒரு காசு கடந்திருக்கு, எடுத்துகிட்டு வந்திருக்கு, அதில் பிசாசு வந்துருச்சு உள்ள. ஆமாம், அது பிறகு என்ன செஞ்சோம், மிரட்டினா அது போயிடுச்சு. அதெல்லாம் அந்த சாந்தபுரத்தில் நமக்கு என்ன செய்யுது, எல்லா இடத்துலையும் இந்த நிகழ்வு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால அந்த சிஎஸ்ஐ வட்டாரத்தில் நம்மளை என்ன செய்தாங்க, எல்லாரும் கூப்பிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதோட இந்த மேரேஜ் இதுவும் வந்துச்சா, உடனே நினச்சிதாங்க சரி நினச்சிதாங்க சொன்னாங்க. உடனே நாங்களே நினச்சிதோம் போய் பார்த்து நானும் நினச்சிதேன் அங்கே கூட்டம் நடந்து இப்படி செய்கிறதுனால ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் வேறு எதுவுமே யோசிக்கலை, எந்த இதையுமே கேட்கல. ஊழியத்துக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை, இப்படி சபைக்கு வருவோம், அந்த எந்த எண்ணமே எனக்கு கிடையாது, அந்த இதே தெரியாது. ஆனால் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிற ஒரே தாட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. அப்படின்னு வந்துட்டு என்னச்சுதான் நானும் வீட்டில் வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்களெல்லாம் பார்த்தாங்க வீட்டில் எங்கள் அப்பா. ஆனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இதுதான் எனக்கு ஆண்டவர் நினைச்சாரு, சொன்னார். இதான் உனக்கு ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி செய்தோம். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அவங்களே உங்க வாழ்க்கை துணையா கொடுத்துருக்காருங்கிறத நீங்க உறுதியா. ஆமாம் ஆமாம்.